என் செல்ல குழந்தையே, இந்த அப்பாவின் மீது சத்தியம். இன்று என் வாக்கினை கேட்டு முடித்த 10வது நிமிடத்தில் பெருமகிழ்ச்சியான செய்தி உன் இல்லம் தேடி வரப்போகிறது. என் தங்கமே, எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் உன்னுடைய மனதை மகிழ்விக்கும் விதமாக இந்த வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியான செய்தி ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. இத்தனை காலமும் நீ எதற்காக தவித்து நின்றாயோ, எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் தெரிய வேண்டும் என்று ஏங்கி நின்றாயோ, அந்த விஷயத்தை இனிமேல் இந்த வாழ்க்கையில் முழுமையாக பெற்று கொள்ளப் போகின்றாய். அப்பாவின் சத்தியத்தை சாதாரணமாக நினைத்து விடாதே என் தங்கமே. நான் உனக்கு உன் வாழ்க்கையில் ஒரு சத்தியத்தை கொடுக்கிறேன் என்றால் அதை சர்வ நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளைக்கு எதை நான் செய்கின்றேன், எதை நான் தருகின்றேன், எதை உன்னிடத்திலிருந்து எடுக்கின்றேன் என்பதில் எல்லாம் அப்பா கவனமாக செய்வேன். ஏனென்றால் என் குழந்தைக்கு தேவையென்று இருக்கின்ற விஷயங்களை நான் நிச்சயமாக கொடுப்பேன். என் பிள்ளைக்கு எது வேண்டும் வேண்டாம் என்பதை உன்னை விட நான் நன்கு அறிவேன். உனக்கான விஷயங்கள் எல்லாம் உன்னை சேரும். என் பிள்ளையே, மற்ற நாட்களில் நீ எதை நினைத்து வருந்தினாலும் சரி, இந்த அப்பாவாகிய என்னை கண்டுவிட்டால் உன்னுடைய மனது அந்த நொடி அமைதி அடைகின்றது அல்லவா? அதுதான் உன் அப்பாவிற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. என் பிள்ளைக்கு ஏதோ ஒரு வகையில் நான் ஆறுதலாக இருக்கின்றேன். எவ்வளவோ கஷ்டங்களை தாங்கி வருகின்ற என் பிள்ளைக்கு இந்த அப்பா பேருதவியாக இருக்கின்றேன் அல்லவா? நிச்சயமாக என் குழந்தையே, இதை பிடித்து கொண்டு மேலே வந்து விடுவாய். நான் உன் வாழ்க்கையில் இருக்கின்றேன் என்பதை உணரும் தருணம் இனி. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய். என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன கஷ்டங்களை எல்லாம் பார்த்து விட்ட உனக்கு இவையெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. எத்தனையோ பெரிய அசுரர்களை எல்லாம் சமாளித்து வந்து விட்டாய். எத்தனையோ கஷ்டங்களை உன் வாழ்க்கையில் கொடுத்த தீய மனிதர்களை எல்லாம் நீ கடந்து விட்டாய். இத்தனையையும் கடந்து வந்து விட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் இனிமேலும் நீ பெரியதாக சமாளிப்பதற்கென்று ஒன்றுமில்லை. எதுவாக இருந்தாலும் உன்னால் நிச்சயமாக அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய விஷயங்களாக மட்டுமே இருக்கும். என்ன நடந்தாலும் சரி செய்து விடலாம் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டாலே இந்த வாழ்க்கை தர நினைப்பதை எல்லாம் என் பிள்ளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வாய். எல்லாம் இந்த மனதிற்கு எந்த அளவிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நீ சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க சந்தோஷத்தை நீ தொலைத்தாயோ, அந்த நேரத்தில் மீண்டும் இந்த சந்தோஷத்தை நீ மீட்டெடுக்கப் போகின்றாய் என்பது தான் உண்மை. என் பிள்ளையே, நீ நினைக்கலாம், அப்பா எனக்கு சந்தோஷம் என்ற ஒன்று வருமா? அதற்கும் எனக்கும் வெகு தொலைவாக இருக்கின்றதே. நான் ஒரு நொடி சந்தோஷப்பட்டேன் என்றால் பல நொடிகள் வேதனைகள் படக்கூடிய சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டு விடுகின்றதே. எத்தனையோ பிரச்சனைக்கு மத்தியில் நானும் வாழ்ந்துவிட துடித்து கொண்டிருக்கின்றேன். இந்த தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை கண்ட பிறகுதான் நான் புரிந்து கொண்டேன், இது போன்ற மனிதர்கள் கூட வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்று. இப்படியும் கூட வாழ முடியுமா என்று இவர்களை கண்டு தான் நான் தெரிந்து கொண்டேன். ஒரு பொழுதும் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நான் வாழ விரும்பவில்லை. ஒரு பொழுதும் இந்த மனிதர்கள் செய்கின்ற துரோகங்களை கண்டு நான் பயந்து ஒதுங்கவும் விரும்பவில்லை. என்னத்தான் செய்வதென்று தெரியாத மனநிலை, எப்படித்தான் வாழ வேண்டும் என்ற எண்ணங்களோடு
நீ திணறும் நிலை நான் கண்டு கொண்டுதான் இருக்கின்றேன். நீ திணறுகின்ற பொழுதெல்லாம் இந்த அப்பா உன்மீது அந்த அளவிற்கு இரக்கம் கொள்ளத்தான் செய்கின்றேன். என் பிள்ளைக்கு நடப்பது எல்லாமே நல்லதே என்பதை உணர்த்தத்தான் இந்த அப்பா பல முயற்சிகளை செய்கின்றேன். எப்படி எல்லாமோ வாழ வேண்டிய வாழ்க்கை எப்பொழுதும் பிரச்சனைகளை தரும் பொழுது அதை யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது என்பது உண்மை. என் பிள்ளை, உனக்கு சந்தோஷம் இல்லை என்று வேதனைப்படுகிறாய் அல்லவா? வருந்தாதே. இந்த அப்பா உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வருவேன். எல்லா நேரங்களிலும் நீ கடந்து வருகின்ற அத்தனை பாதைகளையும் நான் சரி செய்து உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்கத்தான் போகின்றேன். என் தங்கமே, எத்தனையோ வேதனைகளுக்கு மத்தியில் நீ இந்த வாழ்க்கையை வாழத்தான் போகின்றாய். எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் நீ உன் சந்தோஷத்தை மீட்டெடுக்கத்தான் போகின்றாய். நான் உன்னோடு இருந்து உனக்கு தர வேண்டிய சூழ்நிலையில் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றேன். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய வேண்டுதல். நீ என் முன்னால் வைக்கின்ற உன்னுடைய வேண்டுதல்தான் அத்தனைக்கும் காரணம். இத்தனை வேண்டுதல்களை நீ என் முன்னால் வைத்துவிட்ட பிறகும் நிச்சயமாக உன் அப்பா உனக்கு தராமல் விட்டு விடுவேனா? உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்காமல் நான் போய்விடுவேனா? நான் நிச்சயமாக நீ வேண்டியதை முழுமையாக தரப்போகின்றேன். வருந்தாமல் இரு. என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுக்கும் என்றும், இந்த வாழ்க்கை நீ இழந்த சந்தோஷத்தை கொடுக்கும் என்றும் நினைத்து விட்டால் ஒரு நொடி போதுமா என் தங்கமே? இத்தனை காலமும் காத்திருந்தது அதை உனக்கு நிரந்தரமாக தர வேண்டும் என்பதற்காகத்தான். இப்பொழுது அது உன் கைகளில் நிரந்தரமாக கிடைக்கப் போகிறது. இனிமேல் எதற்காகவும் நீ இனிமேல் உனக்கு கிடைக்காதா என்று எண்ணி வருந்தாதே. நான் முடிவெடுத்து விட்டால் அதை தடுப்பதற்கு யாருக்கும் இங்கு அதிகாரமில்லை. ஏனென்றால் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு பிறகுதான் இந்த முடிவு உன் வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்றது. எத்தனையோ சோதனைகளுக்கு பிறகுதான் இந்த முடிவு உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இவையெல்லாம் நிச்சயமாக நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரமும் இனி உன் மனதிற்கு மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்றால் நீ எப்படி சிந்திக்கின்றாயோ அதை பொறுத்துத்தான் அது உன் வாழ்க்கையில் நல்லபடியாக மாற்றங்களை தரும் என்பதை புரிந்து கொள். நீ நினைப்பது எல்லாமே உனக்கு சந்தோஷமாக வேண்டும். நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் மன நிறைவை தர வேண்டும். இவையெல்லாம் உனக்கு நடக்க வேண்டும் என்றால் என் குழந்தையே, நீ நல்ல எண்ணங்களை உனக்குள் உருவாக்கி கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக அப்பாவின் அன்பை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பா உன்னோடு பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் உனக்குள் உணர வேண்டும். என்னை நீ உனக்குள் உணர்ந்து விட்டால் அதைவிட சந்தோஷம் வேறென்ன உன் வாழ்க்கையில் இருக்க போகின்றது? அத்தனை சந்தோஷங்களையும் உன் வாழ்க்கையில் கொடுப்பேன். அதன் பிறகு இந்த வாழ்க்கை தருவது எல்லாமே மன மகிழ்ச்சியான விஷயங்களாக மட்டுமே இருக்கும். இனி உனக்கு எந்த வேதனையும் கஷ்டங்களும் வராது. உனக்கான நல்ல முடிவுகளும் நல்ல தீர்வுகளும் கிடைக்கும். என் பிள்ளையே, மனமுருகி என் முன்னால் நிற்கும் பொழுதும், மனவேதனையில் கண்ணீர் சிந்தும் பொழுதும் அதை இந்த அப்பா கண்டும் காணாமல் விட்டு விட்டேன் என்று ஒரு நாளும் எண்ணக்கூடாது. என் பிள்ளை, உன்னுடைய நிலைமை என்ன என்று யாருக்கு தெரியும்? என்னை விட வேறு யாருக்கு தெரியும்? நான் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையை உனக்கு ஏற்றது போல மாற்றி தருகின்றேன். பொறுத்ததும் பொறுத்தாய். இன்னும் சில காலம்க்கு மேல் அப்பா தாமதிக்க மாட்டேன். தருவேன் நிச்சயம். இன்னும் 10 நிமிடத்தில் உனக்கான ஒரு நல்ல செய்தியை நீ செவிக்குளிர கேட்கப் போகின்றாய். உன் வாழ்க்கையில் இது நிச்சயம் நடக்கும் என்பதை நீ உணரப் போகின்றாய். எதை நோக்கி இந்த வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்ட பிறகு மற்ற எந்த ஒரு விஷயங்களும் உனக்கு வேதனையைத்தான் கொடுக்காது. எல்லாமும் இனி உனக்கு வெற்றி, எல்லாமும் இனி உனக்கு மன நிறைவுத்தான். அப்பாவின் அன்போடு நீ வேண்டுகின்ற
விஷயங்கள் எல்லாம் நான் உன் கைகளில் தரும்போது நீ எனக்கு நன்றி சொல்ல வேண்டாம். என் நாமத்தை மட்டும் 3 முறை உச்சரித்தால் போதும். அதுவே என் மீது வைத்திருக்கும் அன்பை உணர்த்திவிடும். என் தங்கமே, இந்த அப்பாவின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். நல்லதே நடக்கும்.